தீபக், எனக்கு தெரியும் நீங்க மேல ஷூட்டிங் கேன்சல் ஆனதால கோவமா இருக்கீங்க. அதான் போய் ப்ரொஃபஷனல் நடந்துக்க சொல்லிட்டல. இப்ப நான் அதுக்காக பேச வரல. நீ என் பாஸ், நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் தீபக்கா பேச வந்திருக்கேன். அம்மா கிட்ட என்ன சொன்னேன்? காவியா பத்தி என்ன பேசினேன்? நான் காவியா பத்தி பேசவே இல்லையே தீபக். நான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்க பிரச்சனை பத்தி தான் பேசினேன். அத நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். எதுக்கு அம்மா கிட்ட போன? எனக்கு சந்தேகம் வந்துருச்சு தீபக். நீங்க நிஜமாவே நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களா இல்ல உங்க அம்மா சொல்லி ஓகே சொன்னீங்களான்னு அதை கிளியர் பண்ணிக்கலாம் தான் நாங்க போனேன். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? உனக்கு என் மேல ஒரு சந்தேகம்னா நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். எதுக்கு அம்மா கிட்ட போய் கேக்குற? நீ என்ன செய்ய சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தீபக்? இப்ப பாரு காவியா காவியா நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டா வந்ததுல இருந்து இது ஷூட்டிங் நின்ன உடனே என்ன சத்தம் போட்ட வரைக்கும் காவியா தானே இருக்கா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்போ ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். நம்ம உறவுல மூணு பேர் இருக்கும். அதுல தேர்ட் பர்சன் நானா இல்ல அந்த காவியாவான்னு கூட தெரியல. காவியா பத்தி உன்கிட்ட சொன்னதே நான் தானே. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா தீபக்? 10 லட்சம் ரூபாய் நீங்க காவியாக்காக தானே கேட்டீங்க. நான் இல்லன்னே சொல்லலையே. காவியா என் ஃப்ரெண்ட். அவங்க அப்பா ஜெயில்ல இருக்காங்க. வீடு இல்லாம அவங்க ஃபேமிலி எல்லாம் தெருல நிக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? லிசன் தாரா, அப்ப கூட நான் உன்கிட்ட தானே ஓடி வந்தேன். எல்லாமே உன்கிட்ட சொல்லிருக்கேனே. என்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப என் மேல தப்பு இல்லன்னு தானே அர்த்தம்? அப்ப எதுக்கு ஆட்ல காவியா கூட பேர நடிச்சீங்க? ஏன்னா இந்த ஆட் நல்லா வரணும், அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடிச்சேன். அதுல எதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்ல தீபக், அது வரைக்கும் தப்பு இல்ல. ஆனா ஆட் கேன்சல்னு தெரிஞ்சதும் நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்க? காவியாக்கு பிரச்சனை, காவியா என்ன செய்வா, காவியாக்கு என்ன பதில் சொல்றது, இதெல்லாம் தானே என்கிட்ட கேட்டீங்க. ஒரு நிமிஷம், ஏன் எத்தனை நாள் ஆட் கேன்சல் ஆச்சுன்னு கேட்டீங்களா? தோ இப்ப உள்ள வந்த உடனே என்ன கேட்டீங்க தீபக்? காவியா பத்தி எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்கன்னு தானே கேட்டீங்க. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் சில ஆசைகள் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன் மனசையும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? போதும் தாரா, நீ என்ன தப்பா நினைக்கிறியா? இல்ல தீபக், நான் அப்படி நினைக்கவே இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு நீங்க யாருன்னே புரியல தீபக். சுண்டல் வேணுமா சார்? டேய் வண்டி நிறுத்து. இவன் தானே? ஆமா மாப்ள, அவன் தான். போவோம். என்ன வேணுங்க? சுண்டல் சுண்டல் குடியா? வேணுமா? சாப்பிட்றதுக்கா பார்சலாங்க? சாப்பிட்றதுக்கு தான், பேப்பர்ல கொடு. யோ என்னயா இது? உப்பு இல்ல, சொர்ணையும் இல்ல. ஏய், அவனே வட்டி கொடுக்க வக்கலாதவன். அவன் டெம்பரா இருக்கும். எங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல சாப்பிட்டதுக்கு பணம் கொடுங்க. என்னது பணமா? யார்கிட்ட பணம் கேக்குற? நீ வட்டி கட்டாம இருந்துட்டு என்கிட்ட பணம் கேக்குறியா? உத்தம சார் தான் அனுப்புனாரு. முதல்ல வட்டியை கொடு. இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. நானே சுண்டல் வித்து பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். நான் சரியான நேரத்துல காசை கொடுத்துருவேங்க. நீ இப்படி சுண்டல் வித்து 5-10 சேர்த்து எப்பயா காசு கொடுப்ப? எரியா காசு முதல்ல. இது பாருங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதான் என் பொண்ணு இந்த தேதியில கொடுக்குறான்னு எழுதி கொடுத்து வந்திருக்கால. அப்புறம் வீணா ஏன் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, துறைக்கு கோவம்லாம் வருமா? அடி ஐயோ, என்ன பண்ணுவ? இப்படியா அதெல்லாம்? ஐயோ அம்மா, வட சுண்டலா விக்கிற வட சுண்டல். வேணாம்டா, வாய் சொல்ல கேளுடா. வேணாம்டா, பேசலாம் அம்மா. பணத்தை எப்பயா தர போற? ஏய், பணத்தை தராம இருக்க? ஏய், ஏய், அப்படி அநியாயம் பண்றீங்க. விடுடா என்ன? விடுடா. ராணி வண்டியை நிறுத்து. என் அப்பா. அவ்வளவுதான் கொடுக்குற வழியை பாரு. வட போலாம். அப்பா, என்னாச்சுப்பா? என்ன இதெல்லாம்? இல்லம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். பாவி பசங்க எல்லாத்தையும் தூக்கி போடானுங்கம்மா. எல்லாமே வீணா போச்சுமா. நான் என்ன பண்றது தெரியலையே. உனக்கு தெரிஞ்சவராமா? ஆமாண்ணே. மா, சுண்டல் வைக்கிறவர் போய் இப்படி அடிச்சு போட்டு போறாங்களேமா. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லம்மா. சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்கம்மா. அப்பா, சுண்டல் வைக்க வந்தீங்களா? என்ன வேலைப்பா இது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்குப்பா இதெல்லாம் செய்யணும்? அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? என்னம்மா செய்ய சொல்றேன்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்கறாங்கம்மா. காவியா தனியா கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாமளும் சப்போர்ட் பண்ணலாமேன்னு தான். நீங்க முதல்ல வாங்கப்பா. வாங்க அங்கிள், வாங்க. பாத்துப்பா. வாங்க. பாத்து மெதுவா வாங்கப்பா. தண்ணி குடு. அப்பா, தண்ணி குடிங்க. அப்பா, நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. அப்பா, என் மேல நிஜமாவே பாசம் இருந்தா சத்தியம் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராணி, முதல்ல வீட்டுக்கு போலாம். காபி சூப்பர் சார். அப்புறம் சார், ரொம்ப நாளா எந்த வேலைக்கும் கூப்பிடல, இப்ப திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க தான் மீடியால பெரிய கையாச்சே. என்ன சார் ரொம்ப புகழ்றீங்க? ஏதாவது சிக்கலான வேலையா? சிக்கல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும், சரியா? கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சார். செலவு நோட்டு பேங்க்ல இருக்கோ இல்லையோ, உங்களை மாதிரி ஆளுகிட்ட தான் சார் அதிகமா இருக்கு. இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதானே சார், அசத்தியெல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே வரணும், புரியுதா? சார். அதான் மீட்டர் கொடுத்துட்டீங்களே, மேட்டர் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவனி விடுங்க சார், எல்லாம் பக்காவா வரும். வேலையை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே. ஐயோ சந்திரா, சந்திரா, ஐயோ வந்து உட்காருங்க. என்னாச்சுமா சந்திரனுக்கு? நானும் ராணியும் ஆட்டோல வந்துட்டு இருந்தோம் பாட்டி. அப்போ உத்தமனோட ஆளுங்க வந்து அப்பாவை. நீ ஒரு ஆளா இருந்து கஷ்டப்படுறியே. வட்டி கட்டுறதுக்கு நாளைக்கு தாமா கடைசி நாள். இப்ப நம்ம என்னமா பண்ண போறோம்? நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஆமா ஆமா, அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கிட போறியா? அப்பா இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, வச்சிருப்பா. மா,
மா ஏய். எங்கம்மா இருக்க? எதுக்குடா இப்ப வந்தது வராதமா கத்திட்டு இருக்க? கத்தாம முதல்ல இந்த காவியாவை எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ரூம்குள்ள பூட்டி வைமா. அவ மட்டும் வெளில போனா நம்ம யாரும் வெளியில தலை காட்ட முடியாது. டேய் யாரை பத்தி என்ன வார்த்தை சொல்ற? இன்னொரு வார்த்தை பேசுனே என்னங்க இது? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை ஓங்கிட்டு வரீங்க? என்னடி என்ன பேச்சு பேசுறான் பாரு. இவன் பேசுற பேச்சுக்கு இவன அடிக்காம கொஞ்சம் வாங்களா? ஏய் விக்கி, என்னடா? இங்க பாருங்கம்மா, இது யாருன்னு தெரியுதா? இதோ இவதான். இந்த காவியாவை பத்தி தான் நியூஸே. என்ன போட்டிருக்காங்கன்னு படிக்கிறேன் கேளு. பணக்கார ஆண்களை குறிவைத்து இளம்பெண் நடத்தும் நாடகம். பணக்கார ஆண்களை தன் வலையில் விழ வைத்து நகை பணத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு அவர்களுடனான கல்யாணத்தை நிறுத்திவிட்டு புது பணக்காரர்களை தேடி செல்லும் பெண். இப்ப தெரியுதா நான் ஏன் கத்தனன்னு? போச்சு போச்சு, கொஞ்ச நஞ்ச இருந்த மான மரியாதை எல்லாம் போச்சு. நாமெல்லாம் ஏன் உயிரோட இருக்கோங்கிற அளவுக்கு பண்ணிட்டா. இதுக்கு மேல எல்லாரும் நாண்டுகிட்டு சாக வேண்டியதான். காவியா போச்சுப்பா, எல்லாமே போச்சு. இனி ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க. எங்கேயுமே எனக்கு வேலையும் கிடைக்காது. நான் இனிமே வீட்டை விட்டு வெளியே தலையும் காட்ட முடியாது. இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னைக்கு அந்த உத்தமனை பார்த்தேனோ அன்னைக்கே அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி வந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் நானே காரணமாயிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. பேப்பர்ல மட்டும் இல்ல, ஆன்லைன்ல வேற போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்து வேற தொலைச்சிட்டேன். இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறானே அந்த படுபாவே. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். காவியா, நானே உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேனேம்மா. அப்பா அழாதீங்கப்பா. அவன் நம்ம எல்லாரும் இப்படி அழுது துடிக்கணும்னு தான் பண்றான். நம்ம அழக்கூடாதுப்பா, அழவே கூடாது. சார் சார் இருங்க சார். யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ, இங்க யார் சுல்தான் சுந்தர்? நான் அவரை உடனே பார்க்கணும். சார் அவர் பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. ஏங்க என்னங்க நியூஸ் இது? என்ன நியூஸ் இது? நான் அவரை உடனே பார்க்கணும். எங்க இருக்காரு? ஆபீஸ் வேலையா சார் பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. நீங்க போற நியூஸ்க்கு ஆபீஸ் ஒரு கேட்டா அதுல பிஸியா வேற இருக்காரோ? நீ நவரு. சார் 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 இருங்க இருங்க சார் சார் விடுன்னு சொல்றேன். சார் விடு. சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார். சார் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உள்ள வந்துட்டாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் என்ன சார் இது? என்ன நியூஸ் சொல்லிருக்கீங்க? எல்லாம் தப்பு தப்பா போட்டுருக்கீங்க. எதுவும் விசாரிக்க மாட்டீங்களா? யாரா நீ இங்க வந்து சத்தம் போடுற? போ வெளியே. அப்படிலாம் போக முடியாது சார். உங்க இஷ்டத்துக்கு தப்பு தப்பா நியூஸ் எழுதுவீங்க. பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? மரியாதை மறுப்பு எழுதுங்க சார். உடனே எழுதுங்க. என் ஆபீஸ்ல வந்து என்ன செய்யணும்னு என்கிட்ட சொல்றியா நீ? அதெல்லாம் பாட முடியாது. என்ன பண்ணுவ? போட்டு தான் சார் ஆகணும். அநியமா ஒரு பொண்ணு மேல பழி போட்டு ஈஸி எஸ்கேப் ஆயிடுவீங்களா? ஏய், என்ன மிரட்டுறியா நீ? சார் நான் மிரட்டல சார், நியாயத்தை தான் கேக்குறேன். இந்த மாதிரி டெய்லி 4 பேர் வந்து இங்க கேட்பான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா மீடியா நடத்த முடியுமா? அது சரி, அந்த காவியாக்கு நீ யாரு? சார் நான் அவ ஃப்ரெண்ட் சார். அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. உங்களோட இந்த பொய்யான நியூஸால அவ எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? வெளியில அவளை எப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியுமா? இப்ப மட்டும் இதுக்கு மறுப்பு எழுதல இந்த ஆபீஸே நடத்த விட மாட்டேன். என்ன என்னடா ஓர மிரட்ட? உத்தமன் கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? உத்தமன் தானே, அந்த உத்தமன் தானே இதெல்லாம் பண்ண சொன்னா. சே, காசுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா சார்? பணம் இருந்தா ஒரு அப்பா பண்ண எப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? ஏய், நீ என்னப்பா இப்படிலாம் சொல்ற? அவரே பாவம், அந்த பொண்ணு ஏமாத்துச்சுன்னு கண்ணீர் விட்டு கதறினாரு. யார் அவனா? கண்ணீர் விட்டானா? சார் எல்லாமே போய் சார். அவன் பண்றதே அநியாயம், அக்கிரமம். போய் உண்மையை சொல்ற மீடியால இருந்துட்டு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? போயும் ஒரு ஏமாத்தி பணம் கொடுக்கிற பொம்பளைக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றிய? உனக்கு வெக்கமா இல்ல? டோன்ட் யூ ஃபீல் ஷேம் ஃபார் டேய், என்ன சொன்ன காவியை பத்தி? இனிமே அவளை பத்தி தப்பா சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்ன சாரி சார், ரியலி சாரி சார். நான் ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு எனக்கு என்ன சார் பிரச்சனை? இன்ஃபேக்ட் நானுமே ஒரு மீடியா பர்சன் தான் சார். போட்டோகிராஃபரா இருக்கேன் சார். எனக்கு அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும் சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார். அந்த உத்தமன் தான் சார் அவளை பழி வாங்குறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்க சார், அஸ் a மீடியா பர்சனா நம்மளால யாராவது பாதிக்கப்படலாமா? இதுதானே சார் நம்ம தொழில் தர்மம். தம்பி, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பாதிக்கப்பட்ட வந்து கதையா சொன்னா அதை என் பத்திரிகையில போட்டேன். அதுக்காக என் சட்டையை பிடிப்பியா நீ? சார் அது ஏதோ நான் உணர்ச்சி வசத்துல பண்ணிட்டேன் சார். நீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். இது பொய்யான நியூஸ் சார். இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு உங்க மேல உள்ள மரியாதை தான் சார் போகும். அதுக்காக மன்னிப்பெல்லாம் போட முடியாது. அந்த பழக்கமே இங்க இல்ல. வேணும்னா அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சொல்லு, என் பத்திரிகையில போடுறேன். சார் நான் கூட்டிட்டு வரேன் சார். அப்படின்னா உண்மை என்னங்கறத போடுவீங்களா? தம்பி வர சொல்லு, வந்து மறுப்பு சொல்லு. நான் கண்டிப்பா என் நியூஸ்ல போடுறேன். கூட்டிட்டு வரேன் சார். இப்பவே போய் கூட்டிட்டு வரேன் சார். போய் கூட்டு வா. இந்த மாதிரி வேலைக்காக கம்பெனி அலையறதுக்கு பதிலா பேசாம சோஷியல் மீடியால ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கலாம் போல. அதுக்கும் ஒரு திறமை வேணும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இது நல்ல கம்பெனி, நல்ல சேலரின்னு சொன்னாங்க. பாப்போம். கிடைச்சிரும். சைலன்ஸ். இன்டர்வியூ தானே வந்திருக்கீங்க? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே? சார் சொல்லுங்க. இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அங்கதான் உட்காருங்க. இவங்க நீங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா எங்க தான் டக்கு ஞாபகம் வரல. ஏய், அது யார் ஞாபகம் வந்துருச்சு? ஒரு நிமிஷம் இங்க பாரு. இவங்க தானே? ஆமாடா, இவங்களே தான். இங்க பாரு. இவங்க சோஷியல் மீடியால நல்லா ஃபேமஸா தான் இருக்காங்க. அதுலயே நல்லா தான் சம்பாதிப்பாங்க. அப்படியே இன்டர்வியூல வந்திருக்காங்க. நம்ம சான்ஸ் போய்டும் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இந்த வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேடம், கங்க்ராட்ஸ். என்ன மேடம் டென்ஷனா இருக்கீங்க? கவலையே படாதீங்க. இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு தான். எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த மேனேஜர் கொஞ்சம் சபல புத்திக்காரராம். நீங்க சும்மாவே பணக்கார ஆம்பளைங்கள உங்க வலையில விழ வச்சிருவீங்களா? இந்த மேனேஜர் மட்டும் விட்டுருவீங்களா? எப்படியும் மயக்கிடுவீங்க. ஸோ
கண்டிப்பா இந்த ஜாப் உங்களுக்கு தான். இந்த வேலை அப்ப எங்களுக்கு கிடைக்காதா? உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்கும் இந்த வேலை கிடைக்காது. நாம எல்லாரும் வெயிட் பண்றது வேஸ்ட். இந்த ஜாப் மட்டும் இல்ல, மேனேஜரும் மேடம்க்கு தான். பேசாம நானும் பொண்ணா பிறந்திருக்கலாம். டேய், பொண்ணா பிறந்தாலும் மேடம்க்கு இருக்கிற டேலண்ட் உனக்கு இருக்கணும்ல? ஆமா இல்ல? ஏன்னா மேடம் அந்த அளவுக்கு டேலண்ட். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். மேடம் எங்களுக்கும் அந்த ட்ரிக் சொல்லி தரீங்க? என்னடாச்சு? நீ போ. என்னடா தம்பி, அந்த காவியா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாளா? இன்னைக்குள்ள பணத்தை கட்டிட்டு வாளா மாட்டாளா? அதுக்கு நான் விட்டாதானே? இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் அவ பணம் கட்டவே முடியாது. அதுக்கு அவளுக்கு இருந்த எல்லா வழியையும் அடைச்சிட்டேன். அவ வேலை, அவன் அப்பா வேலை எல்லாத்தையும் காலி பண்ணி வீட்டுல உட்கார வச்சிட்டேன். இவங்களை நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க. வேற வழியே இல்லாம காவியா என் காலில் தான் விழ போறா. அப்ப நான் சொல்றத அவ கேட்டுதான் ஆகணும். சூப்பர்டா தம்பி, அவளை பழிக்கு பழி வாங்காம மட்டும் விட்டுறாத. ஏ காவியா, கவலைப்படாதடி. இந்த கம்பெனி இல்லனா என்ன, இன்னொரு நல்ல கம்பெனில உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அந்த உத்தமனால நீ போற எல்லா கம்பெனிக்கும் வந்து உன் வேலையை தடுக்க முடியுமா? இல்ல அவன் சொல்ற பொய்யே தான் எல்லாரும் நம்ப போறாங்களா? கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. காவியா, ஏதாச்சும் பேசுடி. ராணி, ஆட்டோவை இங்கேயே நிறுத்திக்கோ, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏன், எதுக்கு நடந்து போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் உன்னை வீட்லயே விட்டுறேன். வேணா ராணி, நான் நடந்தே போய்க்கிறேன். நீ இங்க இருந்தாதான் உனக்கு ஏதாவது சவாரி வரும். நீ உன் வேலையை பாரு, நான் வரேன் ராணி. காவியா, அடுத்து என்ன பண்ண போற? அதையாவது சொல்லிட்டு போடி. என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன விட்டு போயிட்டே இருக்கு ராணி. உத்தம உருவாக்குன பொய்ய யாராவது ஒருத்தர் 2 பேர் நம்பினா பரவாயில்ல. மொத்த ஊரே நம்பி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுது. இதுக்கு மேல யார் எனக்கு வேலை தருவாங்க? இதுக்கு மேலயும் வேலை கேட்டு அலைஞ்சு போக முடியாது. இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நான் வரேன். தீபக், இப்ப அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஏன், என்னாச்சு? அவ இன்டர்வியூக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமா ஏதேதோ நடந்துருச்சு. ரொம்ப நொந்து போயிருக்கா. அதான் சொல்றேன், இப்ப அவகிட்ட பேச வேண்டாமே. அவளும் இப்ப பேசுற நிலைமையில இல்ல தீபக். அதுக்கு அவகிட்ட பேசாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே பாத்துக்கணும். சரி, போய் பேசுங்க. காவியா, காவியா கொஞ்சம் நில்லு. காவியா நில்லு. காவியா, காவியா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கல, நில்லு நில்லு. காவியா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா தீபக்? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேலைன்னு இருக்குல்ல, அத போய் பார்க்காம ஏன் என் விஷயத்திலே தலையிடுறீங்க? தயவு செஞ்சு போங்க தீபக். நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாத. எதுக்கு சும்மா என்ன விரட்டிக்கிட்டே இருக்க? இங்க பாரு காவியா, அந்த நியூஸை கிரியேட் பண்ண ரிப்போர்ட்டர் யாருன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட நான் அவரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். நீ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா மட்டும் போதும், எல்லாம் தலைகீழ மாறிடும். போதும் தீபக், ஒரு தப்பு பண்ணாமலே இவ்வளவு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுல நானே நல்லவன்னு இன்டர்வியூ கொடுத்து என்ன இன்னும் அசிங்கப்பட சொல்றீங்களா? என்னால முடியல, என்ன விட்டுருங்க. ஏய் காவியா, வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? நீ எந்த மூலைக்கு போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணு. நாளை காலையில 7 மணிக்கு நான் சொல்ற கோயில்ல வந்து வெயிட் பண்ணு. பாய்.